மறந்தானே நிற்கிறது அப்படின்ட்டு வேடர்கள் எல்லாம் போயிடுறா. போனோடனே இவர் என்ன பண்ணுறாரு, கிழவனை வேஷம் போட்டார். அடுத்து கிழவனா வரார், நிற்கிறார். அதுதான் சொல்கிறார் 142வது பாடல் அறிவிலா பித்தர் அப்படிங்கிற பாட்டில், குறவர் கூட்டத்தில் வந்து கிழவனாய் புக்கு நின்று குருவி ஓட்டி திரிந்த தவமானே குணமதாக்கி சிறந்த வடிவு காட்டி அப்படின்னு சொல்றார். இந்த பாட்டில் கிழவனா வரார் அப்படிங்கிறது காண்பிக்கிறார். அறிவிலா பித்தர் உந்தன் அடிதொழா கெட்ட வஞ்சர் அசடர் பே கத்தர் நன்றி அறியாத சொற்கள் கொண்டு கரிகளாகி அவரை வாழ்த்தி பொருள் தேடி அவலமே சொற்கள் கொண்டு கரிகளாகி புகழ்ந்து அவரை வாழ்த்தி பொருள் தேடி தொடர்ந்து தெருமுலா தெருவை மாற்று சொரிந்து அவமேயா ஓடி கொண்டு தெருமுலாதி திரிந்து தெருவை மாற்று சொரிந்த அவமேயா அவமேயா திரியுமாக திரிந்து அதை வாங்கி பெரிய மோக்கத்தை என்று அருள்வாயே. இறைவர் மாற்றற்ற செம்பொன் வடிவம் வேற்றுப்பிரிந்து இடபமேல் கட்சி வந்த உமையாத்தல். இறைவர் மாற்றற்ற செம்பொன் வடிவம் வேற்றுப்பிரிந்து இடபமேல் கட்சி வந்த உமையாள் தன் இருளை நீ கத்தவன் செய்த அருள நோக்கி குழைந்த இறைவர் கேட்கத்த கொஞ்சல் உடையோ கொஞ்சல் உடையோதே கூட்டத்தில் வந்து கிழவனாய் குருவி ஓட்டி திரிந்த நவமாய் குறவர் கூட்டத்தில் வந்து கிழவனாய் பொக்கு குருவி ஓட்டித்திருந்த குணமானே சிறந்த வடிவு காட்டி உணர்ந்த குமர கோட்டமர்ந்த பெருமானே குணமதாக்கி சிறந்த வடிவு காட்டி புணர்ந்த குமர கோட்டமர்ந்த பெருமானே மோக்கத்தை என்று அருள்வாயே. குணமதாக்கி சிறந்த வடிவு காட்டி குமர கோட்டமர்ந்த பெருமானே குணமதாக்கி சிறந்த வடிவு காட்டி புணர்ந்த குமர கோட்டமர்ந்த பெருமானே கோட்டமர்ந்த முருகாசரணம். அறிவிலா பித்தர் எனும் குமரக்கோட்டம் திருப்புகழை கண்டும் கேட்டும் பார்த்தோம். அந்த தலத்தை பற்றி அறிந்து கொள்வோமா? காஞ்சியில் உள்ள முருகன் கோவில்களில் ஒன்று குமரக்கோட்டம். புராண பெயர் சேனாதீஸ்வரம். பெரிய காஞ்சிபுரம் எனும் சிவகாஞ்சியின் நடுப்பகுதியில் மேலாண்டி ராஜவீதி எனப்படும் மேற்கு ராஜவீதியில் உள்ளது. சென்னையிலிருந்து 75 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து காஞ்சி கச்சபேஸ்வரர் கோயில் வழியாக காஞ்சி சங்கரமடம் செல்லும் வழியிலும் மற்றும் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலின் தென்மேற்கு திசையிலும் அருகிலும் இக்கோவில் உள்ளது. கந்தபுராணம் தோன்றிய தலமும் கந்தபுராணம் அரங்கேறிய தலமும் இதுதான். கந்தபுராணம் அரங்கேறிய கல் மண்டபம் தற்பொழுது கச்சியப்பர் நூலகமாக இருக்கிறது. மேலும் அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள் ஆகியோரின் பாடல் கொண்ட இத்தலத்தின் நுழைவு வாயில் காட்சி தரும் விநாயகப் பெருமானின் பேர் உருவத்தை தரிசித்து
ஆசி பெற்ற பிறகு ஆலயத்திற்குள் நுழைவோம். மூலவர் சுப்பிரமணிய சுவாமி ருத்ராட்ச மாலையுடனும் கையில் கமண்டலமும் கொண்டு தரிசனம் தருகிறார். இடப்புறம் வலப்புறமும் வள்ளி தேவயானை தேவியர்கள் தனித்தனி சன்னதிகள் கொண்டுள்ளனர். அனந்த சுப்பிரமணியர் என்கின்ற நாக சுப்பிரமணியரின் உலா திருமேனி இத்தலத்தின் சிறப்பு மூர்த்தமாகும். மேலும் இவரது வலக்கரம் அபயமாகவும் இடக்கரம் ஊரு முத்திரை கொண்டதாகவும் எழில் தோற்றத்துடன் இருக்கிறது. நாகசுப்பிரமணியரின் திருமேனிக்கு 5 தலை நாகம் குடைபிடிப்பது போல் நின்றுள்ளதோடு வள்ளி தெய்வானை உலா திருமேனிகளுக்கு 3 தலை நாகம் குடைபிடிப்பது போலும் காட்சி தருகிறது. மேலும் சந்தான கணபதி திருவுருவமும் அழகூர் அமைக்கப்பட்டுள்ளது. காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவிலுக்கும் காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலுக்கும் நடுவில் இக்கோவில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதால் இது சோமஸ்கந்தரை பூர்த்தி செய்வது போல் அமைந்திருக்கிறது. தீபாவளி நீங்களாக ஆண்டு முழுவதும் முருகப்பெருமானுக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்விக்கப்படுகிறது. தேன் அபிஷேகம் மிகவும் பிரியமானதாகும். முருகன் இத்தலத்தில் தவமியற்றும் பிரம்மச்சாரியாக தோற்றமளிப்பதால் வள்ளி தெய்வானை பிரகாரத்தில் தனித்திருக்கிறார்கள். முருகன் கச்சியப்ப சிவாச்சாரியாரை கொண்டு திகட சக்கரம் என்னும் அடியெடுத்து கொடுத்து கந்தபுராணம் எழுத பணித்த தலம். கச்சியப்பருக்கு பெருமை சேர்க்கும் பீடம் எதிரே முருகப்பெருமான் தெற்கு நோக்கி காட்சி தருகிறார். நவகிரகங்கள் ஒன்றையொன்று பார்த்த வண்ணம் அமைந்திருப்பது தனிச்சிறப்பு. கிபி 11ஆம் நூற்றாண்டில் கந்தபுராணம் அரங்கேறிய மண்டபம் இங்கிருக்கிறது. அது தற்பொழுது நூலகமாகிவிட்டது. இக்கோவிலில் மூலஸ்தானத்தின் மூலவராக தேவசேனாபதீஸ்வரர் எழுந்தருளி உள்ளார். முருகப்பெருமானின் கருவறையின் எதிரில் தனி கட்டிடமாக உள்ளது. சிவலிங்க ஸ்வரூபமாக மூலஸ்தானத்துக்கு மேல் விமானத்தில் முருகனும் திருமாலும் இவ்விறைவன வணங்கும் சிற்பமாக வடிவமைத்துள்ளனர். குமரக்கோட்டத்துக்குள் உருகும் உள்ள பெருமாள் சந்நிதி முருகப்பெருமானின் பள்ளியறைக்கு அடுத்தமைந்திருக்கிறது. மூலவர் உருகு உள்ள மூல பெருமாள், தாயார்கள் ஸ்ரீதேவி, பூதேவி மற்றும் மார்க்கண்டேய முனிவர். மூலவர் முருகப்பெருமான் ஜபமாலை கமண்டலம் ஏந்தி படைப்பு கோலமூர்த்தியாக காட்சி தருகிறார். பிரம்மனுக்கு பிரணவத்தின் பொருள் தெரியாத பொழுது அவனை குட்டி சிறையிலிட்டு பின்பு அவனுடைய தொழிலாகிய படைப்பு தொழிலை தான் மேற்கொண்ட திருக்கோல காட்சி. முருகப்பெருமானை கவனியாது அலட்சியம் செய்த பிரம்மனிடம் தர்க்கம் சண்டை செய்ய அவரிடமிருந்து உரிய பதில் வராததால் பிரம்மனை சிறைபிடிக்கிறார் முருகன். விடுவிக்க கோரி ஈசனின் கட்டளையை எடுத்துரைத்த நந்திதேவனையும் திருப்பி அனுப்பிவிடுகிறார். இறைவன் நேரில் சென்று எடுத்துரைத்து பிரம்மனை விடுவிக்க செய்கிறார். தந்தையின் கட்டளையை மீறியதற்கு பிராயச்சித்தம் வேண்டி சிவலிங்கம் அமைத்து வழிபட்டார். அந்த சிவலிங்கமே தேவசேனாதீஸ்வரர் என்பது மூலத்தில் அறியப்பட்டது. பிரளய பெருவெள்ளத்தில் எடுத்துச் செல்லப்பட்ட மார்க்கண்டேய முனிவர் திருமாலை கண்டு உலகத்து பொருட்களெல்லாம் எங்கே போயின என வினவ எனது வயிற்றுக்குள் அடக்கம் என்று கூறிய திருமாலை இகழ்ந்தார் முனிவர். இதனால் மனம் வருந்திய திருமால் பிலாகாசத்து அன்னையை வழிபட்டு பின்னர் இங்கு வந்து ஈசனர்கள் சந்நிதி கொண்டார் என்றும் அன்புடையன் ஆனதால் உருகும் உள்ளத்தான் எனும் திருநாமம் கொண்டார் என்பது இத்தல வரலாற்றில் குறிப்பிடுகிறது. முருகப்பெருமான் மான் தோல் உடையும் தர்பை அறிஞானும் திருக்கரங்களில் ருத்ராட்ச வடமும் கமண்டலமும் விளங்க நினைப்பவர் பிறப்பறுப்பதற்கு ஹேதுவாகிய குமரக்கோட்டத்துள் முனிவரார் போற்ற தேவசேனாபதீஸ்வரர் திருமுன்பு மேற்கு நோக்கிய திருக்கோலத்துடன் நின்று அருள் புரிபவர். அவர் தம்மை வணங்குவோர் இன்ப முக்தியை எளிதில் பெறுவார்கள். அடியவரை மயக்கும் குற்றத்தினின்றும் இஞ்ஞான்றும் தவிரவும் மார்க்கண்டேயரை வஞ்சகப்படுத்த முயன்ற பிழை தீரவும் தேவசேனாபதீச பெருமானை வணங்கி உருகும் உள்ள கோவிலான் என்னும் திருப்பெயருடன் திருமால் குமரக்கோட்டத்தில் முருகப்பெருமான் அருளையும் பெற்று விளங்குகின்றனர். குமரக்கோட்டம் என்னும் இத்தலம் காஞ்சிக்கு நெடுநாயகமாக விளங்குகிறது. தேவசேனாபதீஸ்வரர், சந்தான கணபதி, தண்டபாணி, ஸ்ரீதேவி, பூதேவி சமேத உள்ள முருகப்பெருமாள் சந்நிதி, மார்க்கண்டேய முனிவர், சோமஸ்கந்தர், நவ வீரர்கள், முத்துக்குமார சுவாமி, கஜவள்ளி, தெய்வயானை தேவி, தட்சிணாமூர்த்தி, நாகதேவதை, நவ வீரர்கள், நவகிரகங்கள், கச்சியப்ப முனிவர், அருணகிரிநாதர், வள்ளலார் சன்னதிகளையும் இந்த ஆலயத்தில் தரிசிக்கலாம். சிறுவனின் வடிவில் வந்து பாம்பன் சுவாமிகளுக்கு வழிகாட்டி ஆட்கொண்ட தலமும் இதுதான். வறுமையில் வாடுபவர்களில் சிலர் பிழைக்க வழி தெரியாமல் பிச்சை எடுப்பதை பார்த்திருக்கிறோம். அவர்கள் பெரும்பாலும் குடும்பத்தினரால் கைவிடப்பட்டவர்களாக இருப்பார்கள். நாமும் பரிதாபப்பட்டு சிலருக்கு பிச்சை இடுவோம் அல்லது எதுவும் கொடுக்காமலும் செல்வோம். வழக்கமாக நம் ஊர்க்காரங்க பிச்சை எடுப்பதை பார்த்து பழகிய நம் மக்களுக்கு வெள்ளைக்காரர் ஒருவர் கோயில் வாசலில் பிச்சை எடுப்பதை பார்த்ததும் பரிதாபமாக இருந்தது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் கைவிட்டு விடுமா என்ன? ரஷ்யாவைச் சேர்ந்தவர் இவாஞ்சலின். இவர் தமிழகத்தை சுற்றி பார்ப்பதாக வந்துள்ளார். அப்பொழுது மாமல்லபுரத்தை சுற்றி பார்த்த அவர் அங்கிருந்து குமரக்கோட்டம் முருகன் கோவிலுக்கு சென்றார்.
மாமல்லபுரத்தில் ஏராளமான கண்ணை கவரும் சுற்றுலா தலங்கள் இருப்பதை அறிந்த அவர் அங்கு பல இடங்களில் பொழுதுபோக்கியுள்ளார். அர்ஜுனன் ஓவியம், முதலை பூங்கா, கடற்கரை கோவில், புலிகுகை, பஞ்சபாண்டவரதம் சுற்றி பார்த்துவிட்டு குமரக்கோட்டன் முருகன் கோயிலுக்கு சென்றுள்ளார். தன் கையில் உள்ள பணம் எல்லாம் செலவழிந்ததால் கோவில் வாசலில் பிச்சை எடுத்தார் என்பது ஒரு செய்தி. என்றென்றும் தொண்டு செய்யும்படி அருள்வாயே முருகா சரணம். குகார்ப்பணமஸ்து.